கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாட்களில் பூமி கர்த்தருடையது. யாத்ராகமம் 9வது அதிகாரம் 17-35 நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசே மூலமா மறுபடியும் சொல்றாங்க, நீ என் ஜனங்களை போகவில்லைன்னா பார்வோனே நாளைக்கு என்ன பண்ணும், கல்மழை பெய்யும் அப்படின்னாங்க. அப்போ இதை பார்வோன் வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்தாங்களோ அவங்கெல்லாம் தங்க மிருக ஜீவனில் வேலைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வர வச்சாங்க. ஆனால் ஒரு கூட்டம் என்ன பண்ணலன்னா பயரில் அவங்கெல்லாம் வெளியே வேலைக்காரங்களையும் மாடுகளையும் மிருகஜீவன்லையும் விட்டாங்க. என்ன ஆச்சு தெரியுமா, கல்மழை பெஞ்சது. இது வரைக்கும் எகிப்து தோன்றதுலேருந்து நடக்காத ஒரு காரியம் நடந்தது. அது மாற்றம் இல்லை, அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டுன்னு வேதம் சொல்கிறேன். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படலையோ அவங்களோடலாம் அழிக்கப்பட்டுச்சு. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து தங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்களோ வேலைக்காரங்களும் மிருகஜீவன்களும் அவங்களாம் காப்பாற்றப்பட்டாங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, இந்த காரியம் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசேன் நாட்டில் நடக்கவே கிடையாது. எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா. இந்த அற்புதம் மூலமாக கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா, பூமி கர்த்தருடையது. அதாவது இந்த காரியம் கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையை நினைக்கணும், இந்த பூமி எப்படி கர்த்தருடையதோ நம்ம வாழ்க்கையும் கர்த்தருடையது. அவர் நமக்கு இஷ்டமான எல்லாத்தையும் செய்வார். அப்போ நம்ம என்ன செய்யணும், அவருக்கு பயந்து வாழணும். இந்த பூமி மாற்றல் எல்லாமே அவருடையது. அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம பயந்து வாழும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, நம்மளை பலப்படுத்துவாங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.